விஜய்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி ப்ரோக்ராம்காக வந்திருக்காப்ல. ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது அவ்வளவு க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ரோடு ஃபுல்லா அவ்வளவு ஜனம். இதுல யாரு ஃபேன்ஸ் யாரு கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு உங்களால டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அது கண்டிப்பா காசு கொடுத்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் வெளியே வந்தா கோயம்புத்தூரே வந்து பாத்தீங்கன்னா அதிர ஆரம்பிக்குது. ஆனா அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். எத்தனை நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூம்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருக்காது. வெளியே வந்து மக்களோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா பிரஸ் பீப்புளை வந்து கிட்ட பேசணும். அப்ப அவங்க கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும். இப்ப நான் விஜயநாக் பத்தி பேசுறேன்னா உடனே விஜய்க்கு சொம்பு தூக்குறியான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்பாங்க. டிஎம்கே பத்தி பேசினா நீ ஊப்பியான்னு சொல்லுவாங்க. பிஜேபி பத்தி பேசினா நீ என்ன சங்கியான்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. மத்த ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட் நிறைய விஷயத்துல இருந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான். அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே பண்ண ஊழல் எடுத்து காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி. நாளைக்கு விஜய் நான் சிஎம்மா வந்து வரணும்னா அவர் ஏன் வரணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ் கோனா பி தி ராக்கிஸ் கேஜிஎஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.